ஒரு ஊர்ல ஒரு விவசாயி தன்னோட வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக பக்கத்துல இருக்கிற கிணறு ஒன்றை விலை கொடுத்து வாங்குறாரு. அந்த விவசாயம் அவருக்கு கிணறு வித்தவரும் சேர்ந்து இப்படி பேசிக்கிறாங்க. என்ன தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிற? கிணறு தானே நீ வாங்கின, தண்ணி எப்படி உனக்கு சொந்தமாகும்? என்ன இப்படி சொல்ற? தண்ணி கிணறு ரெண்டும் சேர்ந்து தானே நான் வாங்கினேன். இது ஒன்றும் வேலைக்காகாது. வா, அரசர்கிட்ட போய் நான் கேட்கலாம். நீ கண்டிப்பா அரண்மனைக்கு வந்தே ஆகணும். வா. உடனே அந்த விவசாயி கிணத்தை வித்தவரை கூட்டிட்டு அரண்மனைக்கு அரசர்கிட்ட நியாயம் கேட்கறதுக்காக போறாரு. அங்க போய் அரசரை சந்திச்சு இப்படி பேசிக்கிறாங்க. வணக்கம் அரசே, இவர்கிட்ட இருந்து கிணத்த நான் விலை கொடுத்து வாங்கினேன். ஆனா அதுல இருக்கிற தண்ணி இவருக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு அரசே. வணக்கம் அரசே, கிணறு மட்டும்தான் அவருக்கு சொந்தம், அதுல இருக்கிற தண்ணி எனக்கு தான் சொந்தம் அரசே. அப்படின்னா அந்த தண்ணி முழுசு இறைக்கிறக்கு ஆகிற செலவு அனைத்தையும் நீயே போட்டுக்கோ, தண்ணியை இறைச்சு கொடுத்துரு. மன்னிச்சிருங்க அரசே, இனிமேல் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் யாரையும் ஏமாத்துற வேலையை செய்யவே மாட்டேன், என்னை மன்னிச்சு என்னை விடுங்க, நான் போயிட்டு வரேன். இது மாதிரி அந்த கிணத்தை வித்தவர் தந்திரத்தால ஜெயிக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா அவரோட தந்திரம் பழிக்கல. அதனால அவர் ஏமாந்துட்டாரு. நம்ம அடுத்தவங்களை ஏமாத்தணுக்கு நினைச்சோம்னா நாம தான் ஏமாந்து போயிடணும்.